வெல்கம் டு குக் வித் ஹாப்பினஸ். இந்த வீடியோவில் நம்ம டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நன்ட்டு பெரிய வெங்காயம் தான் இருக்குது, நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கருவேப்பிலவும் பூண்டும் தட்டி போடுறேன். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் குழம்புக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு குழம்பு கரைச்ச மிளகாத்தூள், அதுவும் எல்லா கலவையும் சேர்ந்து அரைப்பாங்களே அந்த மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த புளி தண்ணியில் நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா சுண்டி வரும்போது அந்த குழம்பை நம்ம பார்க்கலாம். நான் 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் போட்ட உடனே கிளறி விடாதீங்க, ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும். இப்போ திறந்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.